ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யாக்கோபு 1வது அதிகாரம் 25வது வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்கலாம். பூரண பிரமாணம் என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். சுயாதீன பிரமாணம் என்பது விடுதலை சட்டம் என்று அது நமக்கு சொல்கிறது. பூரண பிரமாணம் என்று சொல்லி இந்த வேதத்திற்கு யாக்கோபு பெயர் சூட்டுகிறார். இதனை அடுத்த அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது ராஜரீக பிரமாணம் என்று சொல்லுகிறார். அரச கட்டளை என்றே சொல்லுகிறார். இந்த அரச கட்டளையாக உண்மையான அண்ட சராசரங்களுக்கும் அரசனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வேதாகமம் தான் நமக்கு ஒரு பூரண பிரமாணமாக அல்லது ஒரு சுயாதீன பிரமாணமாக அல்லது ராஜரீக பிரமாணமாக விடுதலை சட்டமாக முழுமை பெற்ற, இதற்கு கூட எதையும் கூட்ட வேண்டிய தேவையே இல்லை, அத்தனையாக இது நமக்கென்று பூரணப்படுத்தப்பட்ட ஒரு வேதாகமமாக ஒரு அரச கட்டளையாக நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை உற்று பார்த்து அப்படின்னு சொன்னால் இரவும் பகலும் இதில் தியானமாக இருந்து அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவைகளில் கேட்கிறதை செய்கிறவனாக நிலைத்திருக்கிறவன் எவனோ அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து கேட்டதை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையானது நித்தியத்திற்கென்று ஏற்படுத்தப்பட்டது. அவன் பாவம் செய்வானாகில் அவன் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவன் ஒருவேளை அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே ஒரு விசுவாசம் வைத்து இந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அரச கட்டளை என்று சொல்லப்படுகிற அந்த கட்டளைகளுக்கு முழுமையாக அவன் கீழ்ப்படிந்து தேவ ஆவியானவருடைய பலத்தோடு கூட இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வான் என்று சொன்னால் அவன் நித்திய அந்த ராஜ்யமாகிய பரலோகத்தை அவன் பெற்றுக்கொள்ளுவான். அவன் மரிப்பதோடு கூட அவனுடைய வாழ்க்கை முடிவடைவதில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் அவர் சொன்ன சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த அரச கட்டளையை உற்று பார்த்து அதனுடைய கட்டளைகளை நிறைவேற்றாமல் ஒரு மனிதன் இருப்பான் என்று சொன்னால் அவன் மரித்த பின்பு அவனுக்கு ஒன்றும் ஆகாது என்று சொல்ல முடியாது. அவன் நியாய தீர்ப்படைவதற்காக எழுந்திருப்பான். அவனுடைய கிரியைகளுக்கு தக்க அவன் நரக தண்டனையை ஆக்கினையை அவன் அடையக்கூடியவனாக இருக்கிறான். அதாவது மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு நித்தியம். இந்த பூமியில் தான் மனிதர்களுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. ஆனால் மனிதர்களை ஆண்டவர் அவனுடைய சரீரம் ஆவி ஆத்துமா முழுவதையும் கடைசி நாட்களிலே அவர் எழும்ப பண்ணுவார். அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் அவர்கள் நித்திய தண்டனையை அடையும்படிக்காகவோ அல்லது நித்திய வாழ்க்கையை பெறும்படிக்காகவோ அவர் எழுந்திருக்க வேண்டும். ஆகவே மனிதனுடைய நித்தியத்தையும் பரலோக நித்திய வாழ்வையும் இணைத்து நிற்கின்ற ஒரு நூலாகத்தான் இந்த சத்திய வேதத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனுடைய ஒவ்வொரு பக்கங்களிலும் கிறிஸ்து என்கிற ஒரு இரட்சகர் உலாவுகிறத நம் வேதத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது உணர்ந்து கொள்ள முடியும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரலோகத்துக்கு சொந்தக்காரர்களாக மாறுகிறார்கள் என்று தான் இந்த வேதாகமம் சொல்லுகிறது. அந்த இரட்சிப்பின் செய்தியை நமக்கு அறிவிப்பதற்கு ஆண்டவர் 66 புத்தகங்கள் அடங்கிய இந்த நூலை, இந்த புத்தகம் வேதத்தை தந்திருக்கிறார். இது போதுமானது. ஆகவே தான் இது பூரண பிரமாணம். ஒரு மனிதனை அவனுடைய பாவங்களிலிருந்து ரட்சித்து அவனை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த அலங்காரத்தை அவனுக்கு கொடுத்து நல்ல மணவாட்டியாக அவனை உருவாக்கி மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுப்பதற்கு இந்த அரச கட்டளை அல்லது இந்த பூரண பிரமாணம் அல்லது விடுதலை சட்டம் என்று சொல்லப்படுகிற இந்த சுயாதீன பிரமாணமானது தாராளம் போதுமானதாக இருக்கிறது. இது கூட எதையும் சேர்த்து கூட்ட வேண்டியதில்லை, குறைக்க வேண்டியதும் இல்லை. ஆவியானவர் அற்புத நிலைகளில் இதை நமக்கு தொகுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இதனோடு கூட நம்ம ஒன்றையும் கூட்ட வேண்டியதில்லை, இதோடு கூட ஒன்றையும் நாம் குறைக்க வேண்டியதும் இல்லை. கூட்டினாலும் குறைத்தாலும் நமக்கு தான் அது தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காகத்தான் வேதத்தில் அநேக இடங்களிலே ஆண்டவர் வசனங்களை கொடுத்து நம்மை எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார்.
உபாகமும் 4வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் இந்த காரியங்களோடு கூட ஒன்றையும் கூட்டக்கூடாது என்று சொல்லி நமக்கு எச்சரிக்கிறார். அதை போல நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலும், பிரசங்கி 3வது அதிகாரம் 14வது வசனத்திலும், வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனங்களிலும் இந்த காரியங்கள் நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் கொடுத்த இந்த பூரண பிரமாணத்தோடு கூட நாம் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. செய்தால் என்ன நடக்கும் என்பதை வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 18, 19 மாத்திரம் நாம் படித்து பார்ப்போம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது என்றுதான் யோவான் எழுதுகிறார். ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால், இந்த பூரண பிரமாணம் போதுமானது, இதோடு கூட எதையாயிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார் என்று சொல்லி யோவான் எழுதுகிறார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களில் இருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். எக்ஸாம்பிளாக இன்றைக்கு அநேக வாக்குத்தத்தங்களை நாம் வீடுகளிலே எழுதி போடுகிறோம். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று எழுதி போடுகிறோம். இந்த வசனமானது குறைத்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு காரியமாக காணப்படுகிற, நமக்கு தேவையானதை எழுதி போட்டிருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக ஆண்டவர் ஒரு கண்டிஷனை சகரியாவின் மூலமாக கொடுக்கிறார். பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, சிறையிருப்பில், உலக சிறையில், உலகத்தினுடைய சிற்றின்பங்களில் சிக்கி உருண்டு கிடக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளே, சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள் என்று சொல்லுகிறார். அதிலிருந்து நீ தான் வெளியே வரணும். அப்பொழுது மகிமை, பிற்பாடு மகிமை உண்டாகும். அப்பொழுது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். நீங்கள் எப்போ இந்த உலகத்தினுடைய சிற்றின்பங்களில் உழண்டு கிடந்து சிறையிருப்புக்குள்ளே சிக்கி இருக்கிறீங்களோ அதிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்று வந்தாதான் உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இது கரெக்டாக நமக்காக ஒரு பூரணமான ஒரு வார்த்தையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு மனிதன் அந்த விடுதலை நாம் ஆக வேண்டும் என்பதை விட்டுவிட்டு உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணின் மணியை தொடுகிறான் என்று நமக்கு போதிக்கிறதை பார்க்கிறோம். இவைகளோடு நம்ம எதையாகிலும் குறைத்து போட்டோம் என்று சொன்னால் அல்லது எடுத்து போட்டோம் என்று சொன்னால் ஜீவ புஸ்தகத்தில் இருந்தும் பரிசுத்த நகரத்தில் இருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளில் இருந்தும் என்னென்ன ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தெல்லாம் தருவேன்னு சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியங்களில் இருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார் என்றே வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. மேலும் ஒரு மனிதனின் ரட்சிப்புக்கும் வழிநடத்துதலுக்கும் தேவையான அனைத்து கருத்துக்களும் அனைத்து ஆலோசனைகளும் இந்த வேதத்தில் உண்டு. புதிய வெளிப்படுத்துதல்கள் எதுவும் இல்லாமல் இதன் வெளிச்சத்தில் மனிதர்கள் நித்திய ஜீவனை அடைய முடியும். நித்திய வாழ்வுக்கென்று உருவாக்கப்பட்ட மனிதன் நித்தியத்தையும் இணைத்து நிற்கிற ஒரு நூலாக இருக்கிற சத்திய வேதாகமத்தை ஒவ்வொரு நாளும் தியானித்து அவைகளிலே சொல்லப்பட்ட ஆண்டவருடைய ஆலோசனைகளின்படி நடந்தால் நித்திய ஜீவனை அவன் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பூரண பிரமாணம் சுயாதீன பிரமாணமும் கூட, அதாவது இது ஒரு விடுதலை சட்டமாக காணப்படுகிறது. இது நிறைவான முழுமையான விடுதலையை நமக்கு தரக்கூடிய வேதாகமமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் கர்த்தருடைய வார்த்தையைத்தான் ஆண்டவர் சகல பிரஸ்தாபங்களிலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை நாம் நேசிப்போம். அதை நாம் அந்த ஞான பாலை ஒவ்வொரு நாளும் நாம் அருந்துவோம், தியானிப்போம். கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து நித்தியத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. நித்திய வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.